சின்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும் சின்னி? Egg and omelette and mushrooms. எக் அண்ட் ஆம்லெட் அண்ட் மஷ்ரூம்ஸா? Cheese. சீஸா? ஓகே மம்மி பண்ணுறேன். சீஸ் ஆம்லெட் செய்கிறதுக்கு கொஞ்சமாக சீஸ், 3 மஷ்ரூம்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு எக், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர். பேன் ஹீட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லைனா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லிட்டில் சால்ட் போட்டுக்கோங்க, நிறைய சால்ட் போட வேணாம், இந்த சீஸ்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கும். மஷ்ரூம் நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆன பிறகு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் டைனியாக ஆயில் போட்டுட்டு நம்ம வச்சுருக்க எக்கில் வந்து மஷ்ரூம்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பேனில் சேர்த்துப்போம். மேலே கொஞ்சமாக வந்து பெப்பரை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலேயே லைட்டாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸு, நான் வந்து இன்றைக்கி செடர் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சீஸ் சேர்த்துட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடும், ரொம்ப குக் பண்ண வேண்டாம். அதை வந்து கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா இருக்க சின்னி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல். எவ்ரிடே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு பொரியல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ், இந்த சிக்கன் லெக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு இந்த தேங்காய் முந்திரி அதெல்லாம் அரைச்சி போட்டு குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக ரெகுலராக வந்து சாலட் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஜியானா, நான் செல்வா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலடு. இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், பாய்.